வசந்த கவனம் வாசிக்கலாம். 1:9 அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நீவருக்கு அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எடுத்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கட்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கிறதற்கு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவரவர் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிவிட்டார்கள். யோனாவர்கள் கப்பலில் கீழ்த்தட்டில் எடுத்து போய் படுத்துக் கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினார். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள். நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருவார் என்றார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்தை நமக்கு நேரத்தில் சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விட்டது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். நீ உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியார் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி தேவன் என்றார். இதே புத்தகத்தில் இன்னொரு அதிகாரத்தோடு நம்ம வாசிக்கலாம். லூக்கா 13 அதிகாரம் 1-6 வரைக்கும். லூக்கா 13:1-6. ரெண்டு பகுதி நாம் வாசிச்சோம். ஒன்று யோனா புத்தகம். யோனா என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னங்க அர்த்தம்? யோனா என்றால் அவருக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு எப்படிப்பட்டவர்? தேவனுடைய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி. அவர் பேர் யோனா. யோனா என்றால் தேவனுக்கு பயந்தவன் என்று நம்ம யோனா 1:9 கூட நம்ம வாசிச்சோம். வானமும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நாமத்துல நான் அவருக்கு எப்படி பண்றேன்? பயந்தவன். வானமும் பூமியும் மட்டுமல்ல, சமுத்திரத்தை உண்டாக்கின கர்த்தர் மறுபடி வாசிக்கிறாங்க. அதற்கு அவன் கவனிங்க எல்லாரும் பாருங்க, நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர் என்றதை திட்டவட்டமா யோனா சொல்றாரு. சமுத்திரத்தையும் பூமியையும் பாருங்க உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் கர்த்தர்
பாருங்க, அந்த இடத்துல நான் எப்படிப்பட்டவன்? கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன். நீயும் நானும் கர்த்தர் இடத்துல பயம் இருந்தா எப்படி இருக்கணுமா? அவர் யாருக்கு சாட்சி கொடுத்தார்? தேவன் கொடுக்கிறாரு. ஆனா ஏதுங்க யாரு? அந்த புத்தகம் யாரு ஏதுங்க? எத்தனை புத்தகம் எதை நம்ம படிச்சோம்? 4 அதிகாரங்கள். அந்த 4 அதிகாரத்துல யோனா குறித்து சொல்றாரு. அது ஒரு கதைனா உண்மையான சம்பவம் நடந்தது. யோனாவே ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. எங்க போக சொல்றாருக்கா? நீனிவே பட்டணம். இன்னும் அந்த உங்களுடைய பட்டணத்துக்கு போய் இன்னும் பிரசங்கம் பண்ணணும்னா நீங்க வந்து கிடைக்கும். உங்களுக்கு நல்லா ஒரு பிரசங்கம் பண்ணணும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? நீங்க எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாரு, தேவன் ரட்சிப்பாரு, தேவன் வியாதியை சுகப்படுத்துவாரு, தேவன் நன்மையை செய்வாரு, எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கூடவே இருப்பாரு. நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் சொல்லணும். ஆனா இது யோனாவை போய் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. நம்ம ஆண்டவராக பிதாவாக தேவன், நம்ம கர்த்தராக தேவன், யெகோவா தேவன். அவர் சொல்றாரு, அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் என்ன பண்ணணுமா? பிரசங்கம். அந்த ஜனங்கள்லாம் என்ன ஆகணும்? மனசு மாறணும். அப்படின்னு போய் பிரசங்கம் பண்ணணும். நினிவேவுக்கு விரோதமாக நினைவுக்கு போன 1-2 வாசிங்க. 2வது வாசிங்க பாருங்க. நீ எழுந்து மகாநகரம், சின்ன நகரம் இல்லைங்க. சின்ன நகரம்னா ஒரு ஏதோ பட்டணம் நினைச்சுக்கலாம். நம்ம பார்த்தோம் எங்க நேற்று நம்ம பிரதர் ஸ்டடி பண்ணாங்க. என்ன பட்டணம் அது? நினைவே ஒரு பட்டணம். அதே மகாநகரம் என்று சொல்லப்படுகிறது. அதான் என்ன ஹைதராபாத் நமக்கு முன்னிருந்து தெலங்கானாக்கு பிரிச்சு மாதிரி. அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணணும். இவர் போய் அந்த பிரசங்கம் பண்ண இவர் தலையை கூட இடத்துக்கு ரெடியாகிறாரு. நீங்க பண்ணுவீங்களா? நான் பண்ணுவோமா? வருத்தமானா நம்ம பண்ணி ஆகணும். உண்மையான இயேசு கிறிஸ்து என்று சொல்லத்துக்கு நமக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்டா, உன் தலையை நான் இடத்துறேன்றாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுவோமா? இல்ல மறைஞ்சு போயிடுவோமா? இல்லாட்டி சாமியே பேதுரு சொல்றாரு தெரியல, அவர் எனக்கு யாரு தெரியாதுன்னு ஓரமா போய் சமைச்சிக்கிங்க நீங்க சொல்லுமா? இல்ல கட்டிக்கு அவரே நான் அறிய மாட்டேன் அப்படின்னு போய் 3 வாட்டி போய் அப்ப என்ன சொல்லுவான்? தெரியலன்னு சொல்லுவோமா? இல்ல, என் வாழ்க்கையில நான் வாழ்வோ சாவோ என்னை சிருஷ்டி பண்ண கர்த்தர், என்னை உண்டாக்கினவர், எனக்காக உயிர் கொடுத்தவர், எனக்காக யாவும் செய்ய முடியும், எனக்காக யுத்தம் பண்ண முடியும், என் வாழ்க்கையை மாற்ற முடியும், எனக்காக யாவையும் செய்யக்கூடியதான தேவன் இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான அந்த யோனாவை பார்த்தா போனாரா? இவரும் ஒரு சாக்கு தான் போட்டாரு. நானும் போய் அப்படியெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் போய் முதல் நிக்கிதா நம்ம கேட்க யாரு? நான் போய் சாப்பிடல இன்னும் நிக்கிதா இன்னும் நான் பெரிய ஆள் ஆகிறேன். நம்ம என்னன்றோம்? நான் நிக்கிதா கொஞ்சம் பாட்டு கத்துக்கிறீங்க, கொஞ்சம் பாடுன்னு கேட்கிறாரு. கொஞ்சம் வசந்த கொஞ்சம் கத்துக்கிறீங்களா? ஏதோ கொஞ்சம் கத்துக்கிறீங்க, கொஞ்சம் நின்று போய் நம்ம பெரிய ஆளா இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாருக்கா. நம்மளுக்கு எல்லாரும் ஜபம் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி யோசனை பண்ணுறோம், நம்ம ஜபம் நல்லா ஜபம் பண்ண தெரியும். நான் உடனே இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜபம் பண்ணாரு. அவர் ஜபம் பண்ணா 2 அப்பம் 5 என்னது 5 அப்பம் அது என்ன பண்ணிட்டாங்க? உடனே பெருசா பண்ணிட்டாரு. இப்ப நீ நானும் கூட அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஏரியா கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அவரு ஜபம் பண்ண வானத்துல இருந்து அக்னியே வந்துருமா? எல்லாரும் ஐச்சித்து கூட முடியும். அவரு பவர் எல்லாம் குத்துக்கிறாரு. அப்படியாப்பட்ட பவர் எல்லாம் வந்து எனக்கு கொடுத்தா நம்ம எதிராளிகளை நம்ம என்ன பண்ணுவோம்? சுட்டுடுவோம். பக்கத்துல இருக்கிறதுல இது பண்ணுவோம். இல்லை வேணுங்கிறதுக்காக அந்த வர வச்சுக்குவோம். அந்த பவர் கொடுக்கணும். அதிகமா பவர் கொடுக்கணும்னா அவனால முடியும். ஒருத்தர் சொல்றாரு, நான் ஜோபம் பண்ணா இந்த வியாதி மட்டும் இல்லையோ, எப்படியாப்பட்ட வியாதியும் இப்போ நம்ம வாசிச்சோம். யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்.
அந்த குளத்துல போய் அந்த குளம் தலகாத்து முன்னு யார் முதலில் இறங்குறாங்களோ